கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, நான் ஆண்டவரும் போதகருமே ஆனால், ஆண்டவரும் போதகருமாகிய நானே அப்படின்றார். எந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சீஷர்களுடைய கால்களை இயேசு கிறிஸ்து கழுவும் போது இதை சொல்கிறார். நான் உங்களுக்கு செய்த மாதிரியை நீங்களும் செய்யுங்க, நான் உங்களுக்கு செஞ்சது போல் நீங்களும் செய்யுங்க. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய குமாரன், வார்த்தையாய் வந்தவர், மனுஷகுமாரன், அவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்து, நான் தேவன் அப்படி இல்லை, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவரே சீஷர்களின் காலை கழுவினாள். இதுக்கு என்ன அர்த்தம்? தாழ்மையை குறிக்குது பெரியமானவர்களே. கால் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறைய அசிங்கமான இடம், தெருவில் நடந்து போகிற இடம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதில் நடந்துட்டு வந்தால் அது கால் எவ்வளவு அழுக்காக இருக்கும் இல்லையா? அந்த காலை, இப்போ கையை கழுவுறது வேலை, உடம்பு கழுவுறதெல்லாம் வேறு. ஆனால் அந்த காலை கழுவுனா கருப்பு கலரில் அழுக்கு. சிலருக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு போகும். அப்போது அந்த காலை கழுவுறதுன்றது ஒரு அருவருப்பான விஷயம். ஆனால் அவங்க மீது அன்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியும், தாழ்மை இருந்தால் தான் செய்ய முடியும். அதை ஆண்டவர் செய்தார். அவர் சொல்கிறார், நானே இதை செய்தால் நீங்களும் செய்யுங்க. இன்னொன்று, இதுக்கு ஆவிக்குரிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் என்னை காலை கழுவக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறாரு. அப்படி நீ சொல்லிட்டேன்னா, நான் உன்னை கழுவவில்லை என்றால் உன்னிடத்தில் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்றார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பான்றார். உடனே அவர் சொல்கிறார், அப்போ என் தலையும் கையையும் கூட கழுவுங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம்னா, நாம் தேவனுடைய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம் நமக்கு இல்லை. நமக்கு ஆண்டவரோட பங்கு இல்லை. பங்கு இல்லாமல் எப்படி அங்கே போய் நிற்க முடியும்? நிச்சயமாக கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலம் உங்களோடு இடைப்படுவாராக. காட் பிளஸ் யூ.